திருவெற்றியூர்ல இருக்கிற பாகம்பிரியா கோயில்ல ஒரு நாள் தங்கினால் நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? வணக்கம் அண்ணே, உங்கள் பேர் என்ன? சரவணன். சூப்பர். இப்போ இந்த கோயிலோட சிறப்பை சொல்லுங்கள். பாகம்பிரியா கோயில் அது எதுக்கு வந்து தங்குறாங்க? அதாவது இந்த கோயிலோட விசேஷம்னா இங்கே வந்து இரவு தங்கி சாமி விட்டு தங்கி போகிறது விசேஷம். நினச்சது நடக்கும். முதல்ல இந்த திருவாடானைங்கிற பேர் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாங்க. திருனா புனிதம், ஆடுனா ஆடு, தானை என்றால் யானை. ஒரு முறை மலையின் கடவுளான வருணின் மகன் வருணி ஒரு முனிவரின் சாபம் பெற்றதால் இவ்வூரில் உள்ள ரத்தனீஸ்வரன்கிற சிவனை வணங்கியதால் மீண்டும் இந்த உருவம் பெற்றதாம். அவருடைய உருவம் மாறியதாம். ஆற்றினுடைய தலையும் யானை உருவம் பெற்றிருந்தாராம். இது அப்படியே மாறிடுச்சாம். அதனால தான் திருவாடானை அப்படிங்கிற பேர் வந்துதான். தொண்டி போகிற வழியில் இருக்குங்க இந்த ஸ்தலம். இதில் ராஜகோபுரம் கிடையாது. அந்த கோயிலில் முன்புறம் வாசுகி தீர்த்தங்கிற தெப்பம் இருக்குது. இந்த குளத்தில் குளித்தால்தான் நமக்கு கண்டிப்பாக நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும். தங்கணும். தங்கி மறுநாள் இந்த கோயிலில் இருக்கிற தெப்பத்தில் வாசுகி தீர்த்தம் ரொம்ப ரொம்ப விசேஷமான தீர்த்தம் இது. இதில் நீங்கள் குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும். இங்கே வந்து வேணாலும் கேட்டு பாருங்கள். எல்லாரும் இதே தான் சொல்கிறாங்க. வாங்க நம்ம இப்போ கோயிலை சுற்றி வரலாம். முதல்ல கொடிமரம் மற்றும் நந்தியை தாண்டினால் மூலவர் சுயம்பு லிங்கமாக கருவறையில் வல்மீகநாதர் காட்சியளிக்கிறார். வலதுபுறம் தெற்கு நோக்கி பாகம்பிரியால் சன்னதி இருக்குங்க. அதையும் பார்த்துட்டு நம்ம சுற்றி வரலாம். சுற்றுப்பிரகாரத்தில் தலவிருட்சமான வில்வ மரமும், மரத்தடியில் விநாயகர், நாகர், கன்னிமுலையில் விநாயகர், அதை எடுத்து வள்ளி தெய்வானையுடன் முருகர், சண்டீஸ்வரர், பைரவர், நவக்கிரக சன்னதியெல்லாம் இருக்குங்க. இத்தலத்தில் விநாயகர் நினைத்து முடிக்கும் விநாயகர் என்ற பெயருடன் விளங்குகிறார். வாய் பேச முடியாத குழந்தையே இல்லை அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து இங்கே வேல் வாங்கி உண்டியலில் செலுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததும் இந்த மரத்தில் தான் அந்த என்ன வேணுனாங்களோ அந்த பரிகாரத்தை எல்லாம் அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. இத்தலத்தில் இருக்கிற கோஷ்ட தக்ஷணாமூர்த்தி வித்தியாசமானவர். கல்லாலான மரத்தடியில் அமர்ந்து சனாகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்வதை போன்று அசையாமல் தானே தவநிலையில் உபதேசம் செய்வது போல இருக்கு இந்த தக்ஷணாமூர்த்தி திருவுருவம். மக்களுக்கு என்ன தேவையோ அதற்கேற்ற போல பரிகாரம் இந்த கோயிலே சொல்கிறாங்க. மருத்துவம் அல்லாமல் ஒரு தெய்வீக சக்தியால் கிடைக்கும் அப்படின்னா இந்த ஸ்தலம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தலம். இதன் வரலாறு பார்த்தால் தர்ம தேவதையால் சாபம் பெற்ற மகாவிஷ்ணு தனது சாபம் நீங்க இந்த திருத்தலத்திற்கு தான் வந்து அந்த வாசுகி குளத்தில் நீராடியதால் தான் நீங்கியதுங்கிறது ஐதீகம். பழம் புற்றுநாதரை வழிபடுவதால் தோல் நோய்கள், விஷக்கடிகள் நீங்கும் என்பது தொன்மையான நம்பிக்கை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.